அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை பற்றிய நம்முடைய தொடர் வேத பாடத்தில் இதுவரை 16 அதிகாரங்களை நாம் படித்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது 17வது அதிகாரத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். கடந்த 16 அதிகாரங்களையும் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்த தூய ஆவியானவர் 17ஆம் அதிகாரத்தில் அடங்கியிருக்கின்ற சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்களை திறந்தருள்வாராக. 17வது அதிகாரத்திலே 34 வசனங்கள் இருக்கின்றன. 34 வசனங்களை கொண்ட இந்த 17வது அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இப்படி அதை 3 பகுதிகளாக நாம் பிரிப்பதற்கு காரணம், இடங்களின் அடிப்படையில் பவுலும் அவரை சார்ந்த அந்த மிஷனரி சங்கமும் அல்லது குழுவினரும் பட்டணங்கள் தோறும் சஞ்சரித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் சஞ்சரித்து ஊழியம் செய்த அந்த இடங்களின் அடிப்படையில் 17வது அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனங்கள், 17, 1 to 9, இந்த வசனங்களில் அதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பதாக இருந்தால், பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் 17 1 to 9. 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை பவுலப்போஸ்தலன் பெரோயா பட்டணத்தில் 10 முதல் 14 வரை, 15 முதல் கடைசி வரை, அதாவது 34வது வசனம் வரை பவுலப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்தில் இந்த 3 பட்டணங்களில் அவர்கள் ஊழியம் செய்த விவரண குறிப்புகள் 17ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்றன. எனவே இந்த 17ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இப்பொழுது முதல் 9 வசனங்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுலப்போஸ்தலன் செய்த ஊழியங்களும் அங்கே திருச்சபை உருவான வரலாறும். கடந்த மாதம் என்று நினைக்கிறேன், அல்லது கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வந்தபோது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பேசினது உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நான் பேசின போது, நான் சாதாரணமாக செய்து வருவதை போல பவுலப்போஸ்தலனுடைய மிஷனரி பயணங்களில் 2வது மிஷனரி பயணத்தின் சுருக்கம், அப்புறம் தெசலோனிக்கேய பட்டணத்தை பற்றிய வரலாற்று குறிப்புகள், பின்னர் 2வது மிஷனரி பயணத்தின் போது பவுல் எவ்வாறு தெசலோனிக்கேய பட்டணத்திற்கு சென்றார், அங்கே எவ்வளவு நாள் தங்கி ஊழியம் செய்தார், அங்கே எப்படி சபை உருவானது, பின்னர் பவுலப்போஸ்தலன் அந்த நகரத்தை விட்டு, தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தது. ஆனாலும் பாடுகளின் நடுவில் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த சபையாரை குறித்த கரிசனை அவருக்கு அதிகமாக இருக்கவே, அவர்களை பற்றிய செய்தியை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்ட அவர் தீமோத்தேயுவை அனுப்பி வைத்தார். தீமோத்தேயு போய் அவர்களை பார்த்து அவர்களோடு கொஞ்ச காலம் தங்கியிருந்து அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் சேகரித்து பவுலப்போஸ்தலனிடத்தில் திரும்பி வந்து தெசலோனிக்கேயரை பற்றிய ரிப்போர்ட்டு சமர்ப்பிக்கிறார். அதை கேட்ட பவுல் தீமோத்தேயு மூலமாக கேள்விப்பட்ட நல்ல செய்திகளை, தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளை பற்றி கேட்ட நல்ல செய்திகளை நினைத்து சந்தோஷப்பட்ட அவர் அதற்காக அவர்களை பாராட்டியும், ஆனாலும் புதிய விசுவாசிகள், முழுமையான வேத புத்தகம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்து வருகிற விசுவாச பிள்ளைகளானதனால்
சில தடுமாற்றங்கள், குறைபாடுகள் அவர்களது வாழ்க்கையிலும் இருந்தன. அதையும் தீமோத்தேயு ஒளிவு மறைவின்றி வந்து சொல்லிவிட்டார். அதை கேட்ட பவுல் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான அறிவுரை சொல்லியும் முதலாவது நிருபத்தை எழுதினார். முதலாவது நிருபத்தை கொண்டு போன நபர் அந்த நிருபத்தை கொண்டு போய் கொடுத்துவிட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்கி அவர்களை பற்றிய செய்தியெல்லாம் சேகரித்து திரும்ப வந்து பவுலப்போஸ்தலனிடத்தில் தெசலோனிக்கேயரை பற்றிய ரிப்போர்ட் கொடுக்கிறார். அதை கேட்ட பவுலப்போஸ்தலன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். ஏனென்றால் முதல் நிருபம் எழுதும்போது உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நாங்கள் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லது நினைவு கூறுகிறோம் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. இது இரண்டாவது நிருபம் எழுதும்போது முதலாம் அதிகாரத்தில் உங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ முதல் நிருபம் எழுதும் போது இருந்ததை விட தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இரண்டாம் நிருபம் எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதில் நினைத்து சந்தோஷப்படுகிறார், அவர்களை பாராட்டுகிறார், மெச்சிக்கொள்ளுகிறார். ஆனாலும் ஆண்டவருடைய வருகை, அவருடைய வருகையின் போது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது, சேர்க்கப்படுவது குறித்து தவறான போதனை உள்ளே நுழைந்துவிட, அதை கேட்டு கலங்கி போன அந்த விசுவாசிகள் கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது என்று சோக கடலில் மூழ்க, இதை கேள்விப்பட்ட பவுல், கர்த்தருடைய நாள் இப்போது வராது, கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக குறைந்தது 2 காரியங்கள் நிகழ வேண்டும். ஒன்று, விசுவாச துரோகம் முதலாவது நடக்க வேண்டும். பின்பு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். இது 2ம் நடந்தால் ஒழிய கர்த்தருடைய நாள் வராது. ஆகவே கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது என்ற அந்த செய்தி ஒரு நிருபத்தினாலாவது, வார்த்தையினாலாவது, ஆவியினாலாவது உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் என்று புத்தி சொல்லி, அப்படிப்பட்ட சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி, அத்தோடு 3ஆம் அதிகாரத்தில் அவர்களிடத்தில் காணப்பட்ட சில குறைபாடுகளை சரி செய்யும்படியான ஆலோசனைகளையும் சொல்லி 2வது நிருபத்தை எழுதி முடிக்கிறார். இதையெல்லாம் என்னுடைய செய்தியில் அந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லி முடித்துவிட்டு பின்னர் 2வது நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்துள்ள செய்தியை விரிவாக கொடுத்து முடித்தேன். அது உங்களுக்கு நினைவிருக்கலாம். எனவே இப்படி இந்த தெசலோனிக்கேய பட்டணம், அங்கு நடைபெற்ற ஊழியங்கள், அங்கு சபை உருவான விதம், அந்த சபையினுடைய சிறப்பு அம்சங்கள், இந்த நிருபம் அவர்களுக்கு எழுதுவதனுடைய நோக்கங்கள், இதையெல்லாம் ஏற்கனவே சிந்தித்து விட்டபடியினால் இப்பொழுது அதை மீண்டும் சொல்ல வேண்டியது அவசியமில்லை என்று எண்ணுகிறேன். அதனாலே முதல் 9 வசனத்தை நாம் அப்படியே கடந்துவிட்டு அடுத்த பகுதிக்கு வந்து விடலாம். சரிதானே? அடுத்த பகுதிக்கு வந்து விடலாம். 10 முதல் 14 வரையுள்ள வசனங்கள். 17ஆம் அதிகாரத்தின் 10 முதல் 14 வரையுள்ள வசனங்கள். அந்த பகுதிக்கு என்ன தலைப்பு பார்த்தோம்? பவுலப்போஸ்தலன் பெரோயா பட்டணத்தில். இந்த சிந்தனையை மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் அதை வாசிப்போம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும்
கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாக போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். 15 பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அப்படின்னு அத்தேனே பட்டணத்தில் உள்ள விஷயங்கள் 15வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அப்போ 10 to 14 பவுலப்போஸ்தலன் பெரோயா பட்டணத்தில் அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி சுருக்கமாக இந்த பகுதியிலே சொல்லி இருக்கின்றது. அதை இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த பெரோயா பட்டணம் என்பது மாசிடோனியாவில் உள்ள, அதாவது பிலிப்பி பட்டணம், அங்கேதான் அவர்கள் முதலாவதாக வந்தார்கள். பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் தங்களுடைய மிஷனரி பயணத்தை ஆரம்பித்து அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது துரோவா என்கின்ற இடத்தில் வந்தபோது ஆவியானவர் அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு தரிசனத்தை கொடுக்க, மாசிடோனியா நாட்டை சார்ந்த ஒருவன் தங்களுக்கு வந்து உதவுமாறு வேண்டிக் கொள்ளுவதாக அந்த தரிசனம் அமைய ஆவியானவர் ஏற்கனவே தடுத்ததையும், இப்பொழுது இப்படி ஒரு மாசிடோனியாக்காரன் தன்னை அழைப்பதையும் ஒப்பீடு செய்த பார்த்த பவுல் மக்கதோனியாவுக்கு போவதுதான் தேவ சித்தம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர் அங்கே போனார். என்று நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். பிலிப்பி பட்டணம், பின்பு அப்பல்லோனியா, அம்பிப்போலி பட்டணங்களை கடந்து தெசலோனிக்கே வந்து சேர்ந்தார்கள். இப்போது தெசலோனிக்கையிலிருந்து பெரோயா பட்டணத்துக்கு வந்து சேருகிறார்கள். எனவே இந்த பெரோயா பட்டணம் மாசிடோனியாவில் உள்ள, அதனுடைய தென்மேற்கு பகுதியில் உள்ள பெர்மியஸ் என்ற ஒரு மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்ட ஒரு நகரம். தென்மேற்கு மாசிடோனியாவில் பெர்மியஸ் என்ற மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்ட ஒரு நகரம் பெரோயா. இது கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தெசலோனிக்கேயாவில் இருந்து இந்த பெரோயா பட்டணம் சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதற்கு முந்தின தெசலோனிக்கேயா பட்டணத்திற்கும் இந்த நகரத்திற்கும் உள்ளதான தூரம் 90 கிலோமீட்டர். இது ஒரு யூத காலனியாக இருந்தது. அதனாலே இங்கே யூதர்கள் அதிகமாக வசித்து வந்தனர். யூதர்கள் அதிகமாக வசித்து வந்ததினால் அவர்களுடைய வழக்கத்தின்படி யூதர்கள் கூடுகின்ற ஓய்வு நாள்களில் கூடி வருகிற அவர்களுடைய ஜெபாலயம் இங்கே இருந்தது. அங்கேதான் பவுல் சென்று அங்கே வசனத்தை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நகரம் இப்பொழுது பெரியா என்ற பெயரில் அறியப்படுகிறது. இப்பொழுதும் இந்த நகரம் உண்டு. துருக்கியர்கள் இதை கரபெரியா என்று அழைக்கிறார்கள். பவுலப்போஸ்தலனுடைய உடன் ஊழியரும் அவருடைய சொந்தக்காரருமான ஒருவர் இந்த பெரோயா பட்டணத்தை சேர்ந்தவர். எப்படி சொல்லலாம் என்றால், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 20:4, பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வழித்துணையாக வந்த சில சகோதரர்களை பற்றி சொல்லி இருக்கிறது. அதிலே ஒருவன் பெரோயா ஊரானாகிய சோபத்தர் என்று வருகிறது. அவ்வளவுதான் இவரை பற்றி இங்கே சொல்லி இருக்கிறது. ஆனால் அவர் பவுலப்போஸ்தலனுடைய சொந்தக்காரர்னு சொன்னீங்களே, அது எதை வச்சு சொன்னீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில்,
ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். ரோமர் 16 அதனுடைய 21வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். என் இனத்தாராகிய என்று சொல்லிவிட்டு 3 பேருடைய பெயரை குறிப்பிடுகிறார். லூகி, அப்புறம் யாசோன், சொசிபத்தர் என்று. இதுவும் இல்லாமல் பவுலப்போஸ்தலனுக்கு சொந்தக்காரர்களான வேறேயும் சிலர் இருந்திருக்கிறார்கள். அதை இதே ரோமர் 16ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் பார்க்கலாம். 16:7 அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். அப்ப இங்கே பவுலப்போஸ்தலனுடைய இனத்தார் பவுலப்போஸ்தலனுக்கு முந்தி ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் என்று சிலரை பற்றி குறிப்பிடுகிறார். ஆண்ட்ரோனிகஸ், யூனியா, அதுவும் அவருடைய சொந்தக்காரர்கள். அதுபோல இந்த வசனத்தில் என் இனத்தாராகிய லூகி, யாசோன், சொசிபத்தர் என்று குறிப்பிடுகிறார். இந்த சொசிபத்தரும் பெரேயா பட்டணத்தை சார்ந்த சோப்பத்தர் என்று சொல்லி இருக்கிற அப்போஸ்தலர் 20:4 வாசிக்கிற அவரும் ஒரே நபர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே வித்தியாசம் வருகிறது. சோப்பத்தர் என்று வருகிறது, சொசிபத்தர் என்று வருகிறது. இது 2 பேரையும் வேற வேறன்னு எடுக்க முடியாதா? ஒரே ஆள்னு எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். பவுலோடு கூட பயணம் செய்த ஒருவருடைய பெயர் சீலா. ஆனால் அவரவே நிருபத்தில் வரும்போது சில்வானும் என்று குறிப்பிடுகிறார். கிரேக்க மொழியிலே அதற்கு குறிப்பிடுகிறது சில்வானோஸ். அதைத்தான் ஆங்கிலத்திலே சைலஸ் அப்படின்னு சொல்றோம். சைலஸ் அப்படிங்கிறதும் சீலா அப்படிங்கிறதும் சில்வான் அப்படிங்கிறதும் ஒரே பேர் தான். சில்வானோஸ் என்பதனுடைய சுருக்கம்தான் சீலா என்று சொல்வது. அதுபோல சொசிபத்தர் என்பதனுடைய ஷார்ட் ஃபார்ம், சுருக்கம்தான் சோபத்தர் என்று சொல்வது என்று நாம் சிந்திக்கலாம். சரி, இவ்வளவு விஷயங்கள் இந்த பெரேயா பட்டணத்தை பற்றி சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். மற்றபடி இந்த நகரத்தை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் என்ன சொல்வது, ஆன்லைன்ல தேடி பார்த்தால் இது சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு தாராளமாக வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, இந்த நகரத்திற்கு பவுலப்போஸ்தலன் சென்றார். அங்கே 10வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் சிந்திச்சோம், பவுலப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவர். ஆனால் அவர் புறஜாதி நாடுகளுக்கு, நகரங்களுக்கு, பட்டணங்களுக்கு சென்று ஊழியம் செய்யும் போதெல்லாம் முதலாவது அவர் யூதர்கள் மத்தியிலே போய், யூதர்களுடைய ஜெபாலயங்களிலே போய் பிரசங்கிப்பார். அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி கூட நாம் சிந்தித்தோம். ஏனென்றால் கிறிஸ்தவத்தை பற்றி அறிவிப்பதற்கு புறஜாதிகளை விட அதிகமாக லகுவாக இருப்பது யூதர்களுக்கு அறிவிப்பது. காரணம், அவர்கள் கையில் பழைய ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டை தங்களுடைய மத நூலாக கொண்ட அவர்களிடத்தில் பழைய ஏற்பாட்டில் வரவிருக்கிறதான மேசியாவை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளுடைய நிறைவேறுதலாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று கூறி, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரது மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் மையமாக வைத்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்பதால் அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அத்தோடு கூட புறஜாதிகளுக்கும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அந்த முறையையே இங்கேயும் அவர் கையாளுகிறார். யூதர்களுடைய ஜெபாலயத்தில் பிரசங்கிக்கிறார். 11வது வசனத்திற்கு வரும்போது அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம்.
இந்த பெரோயா பட்டணத்து மக்களின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில குறிப்புகளை நாம் இதில் பார்க்கலாம். ஒன்று, மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 2, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்ப அது என்ன சொல்லலாம்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். 3, என்றைக்கோ ஒரு நாள் அல்லது அவ்வப்போது வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படி அல்ல, மாறாக தினந்தோறும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்தார்கள் என்பது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, அதை தினந்தோறும் செய்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 4வது, அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த 4 சிறப்பு குறிப்புகள் இந்த விசுவாசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நமக்கு ஒரு நல்ல பாடம். இதுல நீங்க பொதுவாக அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்னு சொல்லியிருக்கிறேன். இது விசுவாசிகளை பற்றி சொல்லி இருக்கிறதா, அவிசுவாசிகளை பற்றி சொல்லி இருக்கிறதா? இப்ப இங்கே அப்படி சொல்லிவிட்டு 12ஆம் வசனம், அதனால் எப்படி மனோவாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிற நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேகம் ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அப்ப அவர்கள் வேத வாக்கியங்களை, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்ற வேத வாக்கியங்களை தினந்தோறும் கருத்தாய் ஏற்றுக்கொண்ட ஆராய்ந்ததும் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்கள் யாராக இருக்கும்போது, ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கும்போது, அவிசுவாசிகளாக இருக்கும்போது. அப்ப அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நம்மளை விட ரொம்ப நல்லவங்க தான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம், விசுவாசிகள்னு சொல்றோம், வேதத்தை நல்லா விழுந்து விழுந்து படிக்கிறோம்னு சொல்றோம். ஆனா வேத வசனத்தை மனோ வாஞ்சையாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. சரி, அப்படியே கேட்டாலும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறோமா? அதை தினந்தோறும் செய்கிறோமா? எப்போதோ ஒரு சந்தர்ப்பத்துல வேதத்தை படிப்போம், எதையோ ஒண்ணு நம்ம மனசுல அப்படி புரிஞ்சிருப்போம், நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோமோ அதுக்கு கரெக்டா பிரசங்கியாரு சொன்னா சூப்பர், அழகா பேசுறாரு, அதான் ஆவியானவர் இன்னைக்கு பிரதரை நல்லா பயன்படுத்தினார் அப்படியெல்லாம் சொல்லி ஆனந்த கூத்தாடுவோம். அதே நேரத்துல நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நேர் எதிரடையான கருத்தை அவர் விளக்கம் கொடுத்து பேசுவாரானால், இன்னைக்கு இவர் பேசினது மாதிரி தெரியலையே, ஆவியானவர் பேசினது மாதிரி தெரியல, இன்னைக்கு மாம்சத்துல பேசினாரு, கவுன்சிங்களா நீங்க அதை அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்களையும் துணைக்கி இழுத்து பிரசங்கத்தின் மேல கமெண்ட் அடிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்விலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வேதவசனம். வேதவசனம் இல்லையேல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போகும். ஒரு தேவ மனிதன் சொன்னார், விசுவாசியின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வல்லமையற்றதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் விசுவாசியினுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா? வல்லமையற்றதாக இருக்கும். வசனம் விசுவாசியினுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் அது வறண்டு போய் இருக்கும் என்று சொன்னார். ஆக விசுவாச வாழ்வை வல்லமைப்படுத்துவது ஆவியானவர், அதை வறட்சி இல்லாமல் பசுமையாக பாதுகாப்பது எதுங்க? கர்த்தருடைய வசனம். ஆகவே விசுவாசிகளான நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வசனத்திற்கும்
முக்கியமான இடம் கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கும் முக்கியமான இடம் கொடுக்க வேண்டும். இதுல ஒன்றை கூட்டி இன்னொன்றை குறைத்தால் அது சரியாக இருக்காது, அது சமநிலையாக இருக்காது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை கவனித்து பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5. அதிலே பவுல் சொல்லுகிறார், 18-19 வசனங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றார். வசனம் 18, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறார். ஆவியினால் நிறைந்து இதெல்லாம் செய்யணும். இது அப்படியே கையில ஒரு விரல்ல வச்சுக்கோங்க. இத மூடாமையே கொலோசையர் நிருபத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம். அதுல 16-17 வசனங்கள் வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அந்த எபேசியர்ல பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாகி அப்படின்னு அங்க வருது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். அப்படி இங்க கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாகன்னா நிரம்பி இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும். அப்ப எபேசியர்ல ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் சொல்றத, கொலோசையர்ல உங்களுடைய இருதயத்துல வசனம் பரிபூர்ணமா வாசமா இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும், அப்புறம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் அப்படின்னு அதுல சொல்றதையே இதுல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பதனுடைய ரிசல்ட் என்னவோ அது வசனத்தினால் நிறைந்திருக்கும் போதும் இருக்கும். அதான அர்த்தம். அப்ப அதுல இருந்து தெரியுது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் போது என்னவெல்லாம் அதனுடைய அடையாளங்கள் தென்படுமோ அது ஒரு விசுவாசி வசனத்தினால் நிறைந்திருக்கும் போதும் வெளிப்படும். அப்ப வசனத்தினால் நிறைந்திருப்பதும் ஆவியினால் நிறைந்திருப்பதும் ஒன்றுதான். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வசனத்தினாலும் நிறைந்தவர்களாக, வசனத்தினால் இயக்கப்படுகிறவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே வேத வசனத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இவைகளுடைய ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வேத வசனத்தினுடைய ஆளுகைக்குள்ளேயும் நாம் வாழ வேண்டியது மிக அவசியம் என்று பார்க்கிறோம். சரி, இந்த இடத்திலே விசுவாசிக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, விசுவாசியின் வாழ்க்கையிலே வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம், இதை ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் சிந்திப்பதற்கும் மற்றவர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுவதற்கும் அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். விசுவாசியும் வேத வசனமும். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வாசித்தல் என்பது ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்குது, அது தமிழ்ல சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு பரிபூரண மனிதனை உருவாக வேண்டுமானால் வாசித்தல் அவசியம். ஒரு மனுஷன் எந்த இலக்கியத்தை விரும்பி படிக்கிறானோ, எந்த புஸ்தகத்தை
எந்த விஷயத்தை பத்தி, எந்த இலக்கியத்தை பத்தி விரும்பி படிக்கிறானோ அப்படியே நாளடைவில் அவன் அதுவாகவே மாறுகிறான். அப்படித்தானே? அது அவனுடைய வாழ்க்கையில் அதான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவனுடைய சிந்தனை, எண்ணங்கள், நினைவு எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது அதான் இருக்கும். அப்படியானால் ஒரு விசுவாசி கர்த்தருடைய வசனத்தை, வேதாகமத்தை, திருமறையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் வாசிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் வேத வசனத்திற்கு ஏற்ப அவன் வடிவமைக்கப்படுகிறான். அப்போ நம்மை தேவனுடைய சமூகத்திலே நிறைவுள்ளவர்களாக நிறுத்துவதே என்னதுதாங்க? வேத வசனம் தான். இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப அவசியம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா தேவன் விரும்புகிற பிரகாரமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு பெரிய வேத புஸ்தகத்தை அவர் நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது பைபிளை தூசி தட்டி தூக்கிட்டு வரோம். அதை அப்படி தூக்கிட்டு டவல் எடுத்து 2 தட்டு தட்டிட்டு ஒன்று ஊதிட்டு அப்படி கொண்டு வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வாரம் கொண்டு போய் வைக்கிறது தான். அதுக்கடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வரோம். எப்படி இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை? அதனால வேத வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். விசுவாசிக்கும் வேத வசனத்திற்கு உள்ள முக்கியத்துவம் அப்படின்னு சிந்திக்கும் போது, ஒண்ணு, நம்ம மறுபடியும் பிறந்ததே வசனத்தினால்தான். மறுபடியும் பிறத்தல்னா எதை சொல்லலாம்? ரட்சிக்கப்படுறது, மறுபடியும் பிறக்கிறது, புதிய சிருஷ்டியாக மாறுறது, இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள வெவ்வேறு பெயர்கள். அப்படி நம்மை மறுபடியும் பிறப்பிப்பதே தேவ வசனம். எப்படி சொல்லலாம்? யாக்கோபினுடைய நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்க. யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்போ வசனம் நம்மை மறுபடியும் பிறப்பிக்கிறது என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல இதே சத்தியத்தை, வசனம் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது அப்படிங்கிறத பேதுரு அப்போஸ்தலனும் அவருடைய நிருபத்துல சொல்லி இருக்கிறாரு. 1 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 23 வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ வசனத்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த 2 வேத வசனங்களும் தெளிவாய் சொல்லுகிறது. சத்திய வசனத்தினால் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. இங்கே பேதுரு கொஞ்சம் கூட இந்த வசனத்தை மேன்மைப்படுத்தி காட்டுறாரு. எப்படியா? அது அழிவுள்ள வித்தல்ல, அது எப்படிப்பட்டதான்? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. தேவ வசனத்தை அழிவில்லாத வித்துக்கு ஒப்பிட்டு சொல்ற. இத சொல்லும் போது ஒரு நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. வசனம் எவ்வளவு அழிவில்லாததா இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத அனுபவத்துல கற்றுக்கொண்ட உண்மை. ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர கூட்டம் நடைபெறுகிறது. பாடல் நேரம் முடிந்து பிரசங்கியார் வசனத்தை பிரசங்கிக்கிறார்.
அவர் அன்றைக்கு பிரசங்கிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட பிரசங்க வாக்கியம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16:22. அந்த வசனம் எது பார்க்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இதுதான். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இந்த வசனத்தை வச்சு அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சபையில கூடி வந்திருக்கிற பலரும் உட்கார்ந்து ரொம்ப ஆர்வமா வசனத்தை கேட்கிறாங்க. அதுல ஒரு 17 வயது வாலிபன் அவனும் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறான். பிரசங்கியார் பிரசங்கத்தை முடிச்சாரு. கடைசி ஜெபம் முடிஞ்சது. எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 17 வயசு வாலிபனும் அவனும் எந்திரிச்சு அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான். ஒரு வறுமையான குடும்பத்தில் உள்ளவன், மரம் வெட்டுகிற தொழிலாளி, மரம் வெட்டுகிற தொழிலாளி அதை செய்துகிட்டு இருக்கிறான். நீண்ட வருஷங்களாச்சு, நீண்ட வருடங்களாக மரம் வெட்டி கொண்டிருந்த அவன் இப்ப பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்கள் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு நல்ல ஹெல்த் இருக்கிறதுனால அவன் அந்த தொழிலை செய்து வந்தான். இப்போ அவன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு குடி போய் விட்டான். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். அங்கேயும் இதே போல மரம் வெட்டுகிற தொழிலை செய்து வந்தான். அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு வயது 100. அப்ப 100 வயது பாருங்க. 100 வயதுலயும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். அதனால மரம் வெட்டுற தொழிலை செய்யறான். அப்படி மத்தியானம் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது மத்தியான சாப்பாட்டு நேரம் வந்துச்சு. உடனே கையால் முகத்தெல்லாம் கழுவிட்டு கொண்டு வந்திருக்கிற சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னத்தை யோசித்துக்கிட்டு சாப்பிட்டானோ நமக்கு தெரியாது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு அன்னைக்கு கேட்ட அந்த வசனம் எது? 1 கொரிந்தியர் 16:22. அந்த வசனம் திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னென்னமோ யோசிச்சிருப்பான் அவன். இது யோசனைக்கு வந்தது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்த உடனே அப்படியே அதை யோசிக்கிறான். யோசிக்கும் போது அவனுடைய மனசு சொல்லுது, 17 வயசா இருக்கும்போது நான் இந்த வசனத்தை கேட்டேன். இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் அன்பு கூறணும்னு. அது நான் செய்யலைன்னா சபிக்கப்பட்டவன்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கே ஆண்டவர் என்னை நேசித்து நான் அவரை நேசிக்கணுங்கிறதுக்காக இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆனா இப்ப எனக்கு வயசு 100. இந்த 83 வருஷங்களாக அவரை நேசிக்காம காலத்தை வீணடிச்சுட்டேனே அப்படின்னு நினைச்சு கண்ணீர் சிந்தனான். சுருக்கமாக சொல்ல போனா அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டான், விசுவாசியாக மாறினான். அவன் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது சாப்பாட்டு நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட இந்த நினைவு, இந்த அனுபவம் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாயிற்று. ரட்சிக்கப்பட்டதற்கு பின் அவன் தன்னுடைய ரட்சிப்பை குறித்து சாட்சி சொல்லும் போது சொன்னதுதான் இது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்கின்ற வசனம் 17 வயதாக இருக்கும்போது அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டது. 83 வருஷங்களுக்கு பின் அந்த விதை இப்பொழுது முளைத்து வருகிறது. அப்போ பேதுரு அப்போஸ்தலன் அழிவில்லாத வித்து அப்படின்னு கர்த்தருடைய வசனத்தை குறிப்பிடுறது சரிதானே? ஆமாவா இல்லையா? அதனாலதான் நம்முடைய சபைகளிலே
சிறு பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல அவங்கள சண்டே ஸ்கூல் நடத்துறதும், சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறதும், சண்டே ஸ்கூலுக்கு தயவு செய்து உங்க பிள்ளைங்களை அனுப்புங்க அனுப்புங்கன்னு பெற்றோர்கள்ட்ட கெஞ்சுறதும் இதுக்காகத்தான். நிறைய பேர் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. அதையும் சிலர் சொல்றத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்கூல் லீவு, அன்னைக்கு தான் பிள்ளை பாவம் கூட கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவான், அவனை சீக்கிரமா எழுப்பி அனுப்புறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற பெற்றோரையும் கேட்க முடியுது. ஒன்ன புரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு போதி, அவன் முதிர் வயதானாலும் அதை விட்டு விலக மாட்டான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் மூலமாக அந்த சண்டே ஸ்கூல்ல விதைக்கப்பட்ட அந்த வசனங்கள், அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் பெரிய பெரிய தேவ மனிதர்களாக ஊழியர்களாக வந்திருக்காங்க. அதனால கர்த்தருடைய வசனம் அழிவில்லாத ஒரு வித்து. அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியணும், பிள்ளைங்களுடைய மனசுல அதை விதைக்கணும். பெரியவங்களும் இந்த வசனத்தை நன்றாக உட்கொள்ளணும். இரண்டாவது, நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிற அழிவில்லாத வித்தாக கர்த்தருடைய வசனம் இருப்பது மட்டுமல்ல, அது மறுபடியும் பிறந்த நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கு சிறந்த உணவாக இருப்பதும் கர்த்தருடைய வசனம். குழந்தை பிறந்துருச்சு, இப்ப அது என்ன செய்யணுங்க? வளரணும், வளரணும். அப்ப அதுக்கான ஞான பால் அது எதுங்க? கர்த்தருடைய வசனம். அப்படி சொல்லியிருக்கா பைபிள்ல? சொல்லியிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்பூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுறாரு பாருங்க. முதல் அதிகாரத்துல கர்த்தருடைய வசனத்தை அழிவில்லாத வித்தாக, ஜீவனுள்ள வித்தாக, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான வசனமாக சொல்லுகிறவர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் விசுவாசிகள் வளருவதற்கான ஞானப்பாலாக அதை உருவகப்படுத்தி பேசுகிறார். அந்த வசனத்தை உட்கொள்ளுவதிலே என்ன செய்யணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். குழந்தைகளை புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, 4 வயசு 5 வயசு 6 வயசு உள்ள பிள்ளைங்களை எல்லாம் பால் குடிக்கிறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, இல்லை பூஸ்ட் குடிக்கிறதுக்கு, ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயமே நடக்கும். இந்த அம்மா பூஸ்ட் தயாரிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு, இல்லைன்னா காஃபி ரெடி பண்ணிட்டு, பால் ரெடி பண்ணிட்டு, இதை குடிடா குடிடான்னு என்ன செய்வாங்க? சுத்தி சுத்தி வருவாங்க. அவனும் இப்ப வேண்டாம் வேண்டான்னு ஓடிட்டு இருப்பான். ஆனா இதே பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கிற அந்த புதிய பிறந்த குழந்தை அந்த பகுதிக்கு அருகில் செல்லும் போதே அதனுடைய வேகத்தை பார்க்கலாம், அந்த துடிப்பை பார்க்கலாம், ஆர்வத்தை பார்க்கலாம். இது மனித குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, உயிரினங்களும் கூட அப்படித்தான், ஆடு மாடுகளும் கூட அப்படித்தான். எந்த குட்டி போட்டிருக்கிற தாய்கிட்ட அந்த குட்டிங்க பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா அது ஆர்வமா அது முனைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். பேதுரு அப்போஸ்தலன் ஒரு குடும்பஸ்தன்கிறத நல்லா காட்டியிருக்கிறார். அதனால சொல்றாரு, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வேத வசனம் என்னும் அந்த ஞானப்பாலின் மேல் நீங்க என்ன செய்யணும்? வாஞ்சையா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படியே பின்னால ஓடுறது மாதிரி வசனத்தை போதிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு போதிக்கிறவங்க பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கே என்ன செய்யணுங்க?
அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை வரவேணும் வரவேணும். எதுக்கு வளர்றதுக்காக? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்படின்னு வருது. சில மொழிபெயர்ப்புகள்ல ரட்சிப்புக்காக வளரும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரட்சிப்புக்காக அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் பைபிள்ல அது வரல. அப்ப இவங்க மறுபடியும் பிறந்தவங்க, வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. அப்ப இவங்க விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. வேற ஏன் அவங்க ரட்சிப்புக்காக ஞானப்பாலின் மேல், அந்த வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும்? ஒரு விசுவாசியினுடைய ரட்சிப்பை மூன்றாக பிரிக்கலாம். அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம்ல. 1 ஆவியின் ரட்சிப்பு, 2 ஆத்தும ரட்சிப்பு, 3 சரீர ரட்சிப்பு. இந்த மூன்றையும் இப்படி சொல்லலாம். ஆவியின் ரட்சிப்பு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, ஆத்தும ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, சரீர ரட்சிப்பு பாவ சூழ்நிலையிலிருந்து விடுதலை. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்டா, வசனத்தின்படி நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னா, நம்ம சொல்றத அவங்க கேட்கும்போது, இவன் ரொம்ப கூர்ந்தவன், என்னமோ இவனுக்கு தான் தெரியும்னு பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் சட்டை பண்ணக்கூடாது. சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம சொல்ல வேண்டியது, ஆமா பிரதர், ஆமையா அல்லது ஆமம்மா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இனி ஒரு நாள்ல நான் ரட்சிக்கப்படுவேன். அதான் கரெக்ட். புதுசா ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலமான ஒரு தம்பி இப்ப ஊழியத்துல நெருப்பா இருக்கிறாரு. புதுசா வர்றவங்களுக்கு எப்பயுமே அப்படித்தானே இருக்கும் இல்ல, வாஞ்ச. அதனால அவர் ரொம்ப நெருப்பா இருக்கிறாரு. பார்க்கிறவங்கிட்ட எல்லாம் சுவிசேஷம் சொல்லுவார். இவருடைய வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியல. அவ்வளோ வேகமா ஊழியம் செய்யறாரு, ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரு. ஒரு நாள் இவர் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு போகும்போது பக்கத்துல ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, வயசானவர். சரி, எப்படியாவது ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிடணும், சுவிசேஷம் சொல்லிடணும் அப்படின்னு அவரோட, இந்த பையனுடைய மனசுல ஒரு ஆசை. அது நல்ல ஆசைதான், சந்தோஷமான ஆசைதான். உடனே அந்த பெரியவர்கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து அப்படியே பேச்சு கொடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்ச உடனே, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பெரியவர் சொன்னாரு, இந்த பையனை பார்த்துட்டு, ஆமா தம்பி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இனி ஒரு நாள்ல நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன பேசணும்னே தெரியல இந்த பையனுக்கு. என்னடா ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு கேட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேங்கிறதையும் இனி ஒரு நாள்ல ரட்சிக்கப்படுவேன்னு நம்ம நினைக்காத விஷயத்தை இவரு சொல்றாரு அப்படின்னு இவன் பேந்த விழிக்கும் போது, ஐயா நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ இவரு, இந்த பையன் புதிய ஆளா மாறிட்டான். அவர் இப்ப பிரசங்கியாரா மாறிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் நீண்ட வருடங்கள் ஊழியம் செய்துட்டு இருக்கிற ஒரு ஊழியக்கார். அவர்கிட்ட போய் பேசின உடனே பாரு அது எப்படி இருக்கும். அவருக்கு ரொம்ப அழகா எல்லாம் சொல்லி முடிச்சார். ஆக இப்போ ஆசிரியர் மாணவனாகவும் மாணவன் ஆசிரியராகவும் மாறிட்டாங்க. அதனால ரட்சிக்கப்பட்டோம், ஆவியில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆத்மாவில் ரட்சிக்கப்படுவோம், சரீரத்தில். இதுல ஆவியில் ரட்சிக்கப்பட்டோம், சரீரத்தில் ரட்சிக்கப்படுவோம். இதுல நம்முடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணும் இல்லை. அவரை விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது நம்முடைய ரட்சிப்பினுடைய இன்னொரு பகுதி. அது அவரே செய்வார், அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, இது கர்த்தர் செய்ய மாட்டாரு. கர்த்தர் செய்திருக்கிற வாய்ப்புகளை வச்சு நம்ம தான் செய்யணும்.
அதனாலதான் பைபிள் சொல்லுது, பவுல் எழுதுறாரு பிலிப்பியர், நான் முடிக்க போறேன், தேங்க்ஸ். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப அந்த தினந்தோறும் உள்ள வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த ரட்சிப்பைத்தான் பேதுரு மனசுல வச்சு எழுதுறாரு. நீங்கள் ரட்சிப்புக்காக வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வேத வசனம் என்னும் ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல பால் குடிக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவம் தான், அப்படித்தானே? 18 வயசு ஆனதுக்கு அப்புறமும் 3 நேரமும் குட்டி பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல உணவுலையும் வித்தியாசம் வரணும்ல. இதத்தான் பவுலப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதும் போது சொல்லுவாரு. எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். மெல்கிசேதேக்கை பத்தி பேசிக்கிட்டு வராரு. அப்பதான் சொல்றாரு, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நான் ரொம்ப விவரமா பேசணும்னா பேசிட்டே போலாம், ஆனா நீங்க கேட்கறதுக்கு மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியினால அதை புரிய வைக்கிறது கஷ்டம். 12ஆம் வசனம், காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படிங்கிற. அப்ப அதனுடைய சுருக்கம் என்னன்னா, எபிரேய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, இந்நேரம் நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற காலத்தை பார்த்தா இப்ப நீங்க எல்லாம் யாரா இருக்கணும்? போதகர்களா இருக்கணும். இது நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குல்ல. உங்களை எல்லாம் பார்த்தா இந்நேரம் நீங்க எல்லாரும் யாரா இருக்கணும்? போதகர்களாக இருக்கணும். ஆனா இன்னும் நீங்க என்ன செய்றீங்க? பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடாது. அப்போ பால் வேத வசனங்கிறது ஒரு ஞான பால் தான். ஆனால் அது ஆரம்ப காலத்திற்கு சரி. அதிலிருந்து தாண்டி அதே வேதத்தில் உள்ள இன்னும் ஆழமான விஷயங்களை என்ன செய்யணுங்க? படிக்கணும். அதுக்கு ஆர்வம் இல்லை. அதனால என்ன ஆகுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் இல்லை, சீக்கிரம் விழுந்து போயிடுறோம், கனி கொடுக்க முடியல. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன் தானே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன்காலத்தில் தன்கனியை தருகிற இலையுதரா மரத்தை போல இருப்பான். அப்ப வசனம் என்ன? அந்த நீரூற்றின் அருகிலே நீர்க்கால்களின் நடுவில் இருக்கிறவன் தான் என்ன செய்ய முடியுங்க? பசுமையான கனி கொடுக்க முடியும். இது இல்லைன்னா வாழ்க்கை வறண்டு போயிடும், கனி கொடுக்க முடியாது. அதனால வேத வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 105 நமக்கு தெரியும் அந்த வசனம். அடுத்து வேத வசனம் தான் பிசாசை எதிர்த்து போரிடுவதற்கு, தோற்கடிப்பதற்கான ஆயுதம், ஆவியின் பட்டயம். எபேசியர் 6:17, எபிரேயர் 4:12. எபேசியர் 6:17, எபிரேயர் 4:12. அது நம்முடைய ஆயுதம் பிசாசை தோற்கடிப்பதற்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்தார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார், வசனத்தினால் அவனை ஜெயித்தார். அப்படித்தானே என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு அவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்றும் எழுதி இருக்கிறதே அப்படிங்கிறாரு.
வசனத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் காட்டி சத்தியத்தை விட்டு விலகி செல்ல வைக்கிறது பிசாசு. சத்தியத்தினுடைய மறுபக்கத்தையும் காட்டி அது இப்படித்தான்னு சொல்லி அவனையும் ஜெயிக்கிறது வேதவசனம். இதுல என்னன்னா, எழுதி இருக்கிறதே அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது என்றும் எழுதி இருக்கிறதே அப்படிங்கிறது சொல்ல நமக்கு தெரியணும். அதை தெரியறதுக்கு தான் இப்படி வேதாராய்ச்சி கூட்டங்கள் நடத்துறோம் இல்லையா? இல்லைன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து என்னை பேச வச்சு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இனி ஞாயிற்றுக்கிழமை அவரை நினைவு கூறணும், ஆராதிக்கணும். நான் வருமளவு நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு கர்த்தருடைய பந்தி ஆசிரியர் சொல்லிட்டு போனாரு. அதை செய்யணும். அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணிக்கு வந்துட்டு பாட்டு பாடி ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானிச்சுட்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றுட்டு போனா போட்டும் பிழைச்சிட்டு போட்டோம் ஆண்டவர் அப்படின்னு காணிக்கையும் போட்டுட்டு அப்படியே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சுட்டு நம்ம மாட்டுக்கு போயிடலாமே. அதுக்கப்புறமும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அது வசனத்தை போதிச்சு இஷ்டம் இல்லாவிட்டாலும் உட்கார வச்சு இதெல்லாம் எதுக்கு பண்றோங்க? வலிமையான கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக வாழ்றதுக்கு, வெற்றி வாழ்க்கை வாழ்றதுக்கு, கனி கொடுக்கிற ஜீவியம் செய்யறதுக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்றதுக்கு. ஏன்னா கர்த்தருடைய வசனம் தானே நம்மை பரிசுத்தப்படுத்துது. வாலிபன் தன் மொழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. சொல்றாரா இல்லையா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்து நிமித்தம் நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார். அதனால வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த மலைப்பிரசங்கத்துல சொல்லுவாரு, சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லும் போது என்னுடைய மனைவி அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்ற வசனம் அது. நானே நினைப்பேன், இந்த வசனத்தை இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்லி கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அதனால இப்ப பிள்ளைங்க ஜெபம் பண்ணும் போதும் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவாங்க. 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ கர்த்தருடைய கற்பனைகளை, வசனத்தை மீறி போதிக்கிறவன், வசனத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துகிட்டு அப்படி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் யாரா இருப்பானா? சிறியவனா இருப்பான். அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு சொந்த வாழ்க்கையில கீழ்ப்படிஞ்சு அதன்படி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். அதனால பிரசங்கம் பண்ண போகும்போது, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை, உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து என் சொந்த வாழ்க்கையில் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி போதிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமா இருக்கணும். அவ்விதமாக செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பெரோயா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் வேத வசனத்திற்கு தங்களுடைய வாழ்வில் முதலிடம் கொடுத்தார்கள். அதன் விளைவு தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள் நல்லவர்கள், அவர்களை விட சிறந்தவர்களாக இருந்தார்கள். யாரு? பெரோயா பட்டணத்து விசுவாசிகள். நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். அதற்கு வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.